ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி செய்யலாமா? முருங்கைக்கீரை பொடி செய்ய முதல்ல துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த 3த்தையும் தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இன்னைக்கு நான் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். 1 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த 3த்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது 2த்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 6 பல்லு பூண்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அரைக்கும்போது பூண்டு பொடியாகும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன பீஸு புளித்துண்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஹெல்த்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். அடுத்தது நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் முருங்கைக்கீரை. இதை வந்து டீஹைட்ரேட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்னதான் காஞ்சிருந்தாலும் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பொடியும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம வறுத்து வச்ச பொருள், சூடு பண்ண முருங்கைக்கீரை. இது 2த்தையும் கொஞ்ச நேரம் ஆற விடணும். குறைஞ்சது ஒரு 1/2 அன் ஹவராவது ஆற விடணும். 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கிட்டா நம்ம முருங்கைக்கீரை பொடி ரெடி.